Veeram IAS Academy, Dharmaburi. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. 100%, 100க்கு 200% கொஷின் வரும். 100க்கு 200% கொஷின் வரும். ஸ்கூல் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்கூல் புத்தகத்தில் 8வது புத்தகத்தில் இருக்குது. 8வது புத்தகத்தை மட்டும் பார்த்தா போதாது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி படிக்கணும். 100% கொஷின் வருங்க. இங்கே பாருங்கள், மாற்று காலம்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த மாற்று காலத்தை பொறுத்து தான் கூட்டு வட்டியாக தனி வட்டியான்னு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அசல் இருக்குது 10,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அசல் 10,000 ரூபாய் இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி இது கூட கூட்டிகிட்டே வந்தாங்கன்னா அதனோட மாற்று காலம் 3. 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டினாங்கன்னா அதனோட மாற்று காலம் 6 மாதம். 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அசல் கூட வட்டி சேர்த்துட்டே வந்தாங்கன்னா அதனோட மாற்று காலம் 1. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி மட்டும் ஆட் பண்ணாங்கன்னா அதனோட மாற்று காலம் 2. ஆனால் நம்ம படிக்கிறது என்னென்னா, காலாண்டு, அரையாண்டு, ஆண்டுக்கு ஒரு முறை. 3 தாங்க. காலாண்டுனா, அரையாண்டுனா 6 மாதமா, காலாண்டுனா ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்தில் எத்தனை கால் வருஷம் இருக்குது? 3 மாதம், 3 மாதம். முழு ஆண்டுனா 1 வருஷம். இதுதான் மாற்று காலம். இந்த ஃபார்முலாலாம் இருக்குது. எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண. அப்போ ஏன் சார் தரீங்க ஃபார்முலாலான்னா, சில பேர் ஃபார்முலா தான் போடுவாங்க. மேக்ஸ் படித்தவங்களாம் அவங்களுக்காக தான். வாங்க ஃபஸ்ட்டு கணக்கு போடணும். டைப்பாக பிரித்து போடுறோம் பாருங்கள். 4,000 ரூபாய்க்கு ஆண்டு வட்டி வீதம் 5% 2 வருஷத்துக்கு கிடைக்கிற கூட்டு வட்டி. 2 வருஷம்னா 2/1 எழுதிக்காங்க. இப்போ 4,000 ரூபாய் எப்படி போடுறதுன்னு ஒரு கணக்கு நல்லா தெரிஞ்சுக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். 5%னா 5/100. 2 0 2 0 அடிச்சிட்டோம். 4 5 20, 200. 200க்கு 5%. 2 0 2 0 அடிச்சு 10. இங்கே பாருங்கள், 200 10, 400 10. இது 2த்தையும் கூட்டிக்காங்க. இந்த 400 எப்படி வந்துச்சு? 2 பெருக்கல் 200 400, 410. அப்போ கூட்டு வட்டி எவ்வளோ? 410 ரூபாய். ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா மொத்த தொகை கிடைக்கும். அதில் வட்டி மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இந்த கணக்கு எனக்கு புரியல அப்படின்னா அடுத்த கணக்கு பாருங்கள். இங்கேயே 2 வருஷம் எடுத்த உடனே உங்கள் கண் இங்கே தான் போகணும். 2 வருஷம்னாவே 2/1. 0.5 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2 இதை எப்படி எழுதுவோம்? 2 2 4 5, 5/2 100. இப்படி தானே எழுதுவோம் இப்போ சதவீதத்தை. இப்போ 2,000 ரூபாய்க்கு 5/2 பெருக்கல் 100. 2 2 2 0 2 0. அப்போ என்ன வந்துடுச்சு? 50. அந்த 50 எட்டுன்னு வந்து எங்கே எழுதுவோம்? இங்கே தானே எழுதுவோம். இப்போ 50க்கு எத்தனை சதவீதம் பாரு? 5/2 பெருக்கல் 100. 50 50, 2 50 100. இப்போ 5/4. 5 4 அளவுக்கு தான் எவ்வளோ வருது? 1 4 4, மீதி 1 புள்ளி 2 8, 1.25. 2 50 100 ப்ளஸ் 1 இது பிறகுனால அதுதான். அப்போ ஆன்சர் என்ன வருது? 101 ரூபாய் 25 காசு. சாதாரணமாக போட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க. 3 வருஷம். 2 வருஷம்னா 2/1 போட்டோம். 3 வருஷம்னா 3 3 1. 8,000 ரூபாய் 10%. 10%. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 800 ரூபாய். 800 ரூபாய்க்கு 10%. 80 ரூபாய். 80 ரூபாய்க்கு 10%. 8. 2,400 ப்ளஸ் 240 ப்ளஸ் 8 கூட்டினோம்னா 8 4 6 2 2,648 ரூபா. இப்போ 3 வருஷம்னா என்ன தெரியணும்? 3 3 1. இங்கே பாருங்கள், இதே மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இப்போ 3
3 1. எப்படி போடணுன்னு இங்கே பாருங்கள், இந்த சம்மை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருங்க. அப்படியே காப்பி அடித்து அப்படியே போட்டுருங்க. 4 வருஷத்துக்கு இந்த 4 வருஷம்லாம் கேட்க மாட்டாங்க. 4 6 4 1 இந்த ஆள் நான் ஒன்று போட்டுறேன். 12,500 ரூபாய்க்கு 6%, 6/100, 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 6 5 30, மீதி 3, 2 6 12, 12 3 15, மீதி 1, 750. இப்போ 750க்கு எத்தனை சதவீதம்? 6%. ஒரு 0 நான் 25 அடிச்சிடறேன், இல்லை 0 0 அடிச்சிடறேன். 0 ஒரு 5 5, 5 25, 2 5 10, 3 எவ்வளோ வந்துச்சுங்க? 45. 45 45க்கு எத்தனை சதவீதம்? 6%. 6/100. 9 5 45, 20, 3 5 3 2 6 12. இப்போ 27 2.7. இப்போ 2.7க்கு 6%. பெருக்கிறோம். 7 6 42க்கு 2, மீதி 4, 2 6 12, 12 4 16. 100 வகுத்தோம்னா 0.162. இப்போ 8 வந்து எல்லாம் எழுத போகிறோம். 45 2.7 0.162. இப்போ 4 750, 2 750 1500, 4 750 3000, 6 5 30, மீதி 3, 4 6 24 27. 4 பெருக்குனா 8 4 8 4 7 28, மீதி 2 10.8 ப்ளஸ் 1 எது பெருக்குனாலும் அதே தான். இப்போ 3000 பெரிய கணக்கு, அதனால தான் இது கேட்குறதில்ல. 3000 சும்மா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போகிறோம். 3270, 10 ரூபாய் 8 காசு, 0.16, 9 6 0 8 2 3, 3280 ரூபா 96 காசு. அவ்வளோதாங்க. இப்படியே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் முக்கியம், இம்பார்ட்டண்ட். 4000 ரூபாய்க்கு 10% 2.5 வருஷத்துக்கு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை? அப்போ 2 வருஷத்துக்கு எப்படி போடுவோம்? 2 1. இப்போ 4000 10% ஒரு 0 குறைச்சி எழுதிருங்க. 440. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள்? 800 ப்ளஸ் 40. அப்போ 840 ரூபா ஆயிடுச்சு 2 வருஷத்துக்கு முடிஞ்சோடனே. அப்போ 2 வருஷம் முடிஞ்சோடனே எவ்வளோ அமௌண்ட் மாறிடுது? 4840 ரூபா ஆயிடுது. இனி வரது கவனிங்க. இன்னும் அரை வருஷம் இருக்குது. 10%, 10/100, அரை வருஷம் 1/2. 1 0 1 0 கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 0 இந்த 0. இப்போ பாருங்கள், 2 2 2 2 4 4 2 8 2 2 4. இப்போ வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. 840 242. 2 8 10 1082 ரூபா. சரி, அடுத்தது இதே மாதிரி இருக்குது. உங்களால் போட முடியுமான்னு இல்லை, நானே போட்டு விடுங்க. 20000 ரூபாய்க்கு 15%, 20000 ரூபா 15%, 15/100, 2 1 2 0 2 0 கேன்சல் ஆச்சு. 2 5 30, 3000. இப்போ 3000க்கு 15%, 2 0 2 0 30, 15 45 450. அப்போ 6000 ப்ளஸ் 450, 6450. 2 வருஷம் முடிவில் 26450 ரூபா ஆயிடுது. இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 1/3 15%, 15/100. எதால் அடிக்கலாம் பாருங்கள்? 1 5 1 3 5 15, 1 5 5 25 100, 1 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2 அடிக்கிறேன். 1 2 2 3 2 6 2 2 4 2 2 4 50.
அப்போ 1322 ரூபா 50 காசு. கூட்டினோம்னா 50 பைசா 2 7 7 7. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை, நல்லா புரிஞ்சுக்கங்க. வாங்க அடுத்த கணக்கு போவோம். அரையாண்டு காலாண்டு கணக்கு. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி இதுதான் எடுத்தோடனே பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த வட்டியை 2ஆல் வகுத்துடணும். ஏன் 2ஆல் வகுக்கணும் அப்படின்னா அது ஆண்டு வட்டியில் இருக்குது, அதனால் 2ஆல் வகுக்கணும். அடுத்தது ஒரு வருஷத்துக்கு எத்தனை 6 மாதம் இருக்குன்னா 2 6 மாதம் இருக்குது. அப்போ 2 டைம் வட்டி கூட்டுவாங்களா, அப்போ இது 2 வருஷம் கணக்காயிடுச்சு. ஒரு டைமுக்கு 2 டைம் கேட்டுட்டு போடுங்க. இப்போ பாருங்கள் இது எப்படி போடணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 50,000 பெருக்கல் 8%, 8/100, 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 8 5 40, 2 0, இப்போ 4000. இப்போ 4000க்கு எத்தனை சதவீதம், 8%, 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 320, 8000 ப்ளஸ் 320, அப்போ எவ்வளோ வந்துடுச்சு, 8320. அப்போ கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ வருது, 8320. தப்பாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு போடுங்க இந்த மாதிரி கொஷின். இங்கே பாருங்கள் 1.5 வருஷம், 1.5 வருஷன்றது 18 மாதம். 18 மாதத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குது, 3 6 மாதம் இருக்குது. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, 3 வருஷ கணக்காக மாறிடுச்சு. வட்டி வீதத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு 2ஆல் வகுத்துடணும். அப்போ 5. இது சாதாரணமாக போட்டுக்கலாங்க. 8000 பெருக்கல் 5%, 5/100, 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 8 5 40, 400. இப்போ 400க்கு எத்தனை சதவீதம், 5%, 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 20, 20க்கு 5%. இப்படி தானே போடணும். 1 5 5 25 100, 20 20 கேன்சல் பண்ணிட்டேன் 1. இப்போ 400 20 1 பெருக்கிறேன். 3 400 1200, 3 20 60, 1 1. அப்போ ஆன்சர் பாருங்கள் 1261. இதுவும் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். கொஷினை புரிஞ்சுக்கங்க, முன்னாடி போட்டோமா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தொகையானது 10,000 ரூபாய், வருடத்திற்கு 20% வட்டி விதித்தல், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட முறைப்பட்டால் ஒரு வருடம் கழித்து செலுத்த வேண்டிய தொகை. அப்போ மொத்த தொகை கேட்குறாங்க. சரி வாங்க எப்படி போடும். ஃபஸ்ட்டு 20% என்ன பண்ணுவோம், 2ஆல் வகுத்துட்டா 10% ஆயிடுச்சு. ஒரு வருஷம், ஒரு வருஷத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குது, 2 6 மாதம் இருக்குது. அப்போ இது என்னவா கணக்காக மாறிச்சு, 2 வருஷம் கணக்காக மாறிச்சு. 2 வருஷத்துக்கு ஷார்ட்கட்டுன்னா 2 1. 10,000 10%. அப்போ இங்கே என்ன வரும், 1000. இங்கே என்ன வரும், 100. 10%ன்னா ஒரு 0 கட் பண்ணிட்டு எழுதுவோம். 2000 ப்ளஸ் 100, 2100. அப்போ ஆன்சர் அவர் செலுத்த வேண்டிய தொகை 10,000 ப்ளஸ் 2100. எவ்வளோ செலுத்தணும், 12,100 ரூபாய் செலுத்தணும். ஏன் 12,000, அசல் கூட வட்டியும் சேர்த்து தான் அவர் செலுத்தணும். இங்கே பாருங்கள் அடுத்தது காலாண்டு கணக்கு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு இருக்குது, 4 காலாண்டு இருக்குது. அப்போ 20 வட்டி வீதத்தை 4ஆல் வகுத்துரு, 5%. எத்தனை மாதம், 9 மாதம். 9 மாதத்தில் எத்தனை கால் மாதம் இருக்குது, கால் மாதம்னா எத்தனை, 3 மாதம். 3 டைம் வட்டி ஆட் பண்ணுவாங்க. அப்போ இது என்ன கணக்காக மாறிடுச்சு, 3 வருஷ கணக்காக மாறிடுச்சு. 16,000 ரூபாய், வட்டி வீதம் 5%, 5/100, 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 0 6 5 30, 1 5 5 5 3 8, 800 ரூபா. 800க்கு எத்தனை சதவீதம், 5%, 2 0 2 0 கேன்சல். 8 5 40, 40க்கு எத்தனை சதவீதம், 5%. 1 5 5 25 40, 1 20 20, 2 20 40. அப்போ பெருக்குனா எவ்வளோ வருது பாருங்கள், 3 800 2400 கூட்டல் 3 20 120, 2 2 2522 ரூபா.
2500 ஒரு 22 2522 ரூபாய். இதுவும் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு, இதுவும் கேட்டிருக்காங்க. எல்லாமே கேட்ட கொஷின் தான். இதை நீங்கள் போட்டுருவீங்களான்னு பாருங்கள். காலாண்டு 15,000 புத்தகத்தில் இருக்க கணக்கு 16% வட்டி. இப்போ 16 எதால் வகுத்துறோம், நம்ம 4ஆல் வகுத்தா 4%. பெருக்கல் மட்டும் நான் ஷார்ட் அடிச்சிடறேன். 9 மாதத்தில் எத்தனை 3 மாதம் இது? 3 மாதம் இது. அப்போ 15,625க்கு ஃபஸ்ட்டு 4%. 15,625 4ஆல் பெருக்குனா என்ன வருதுன்னு பாருங்கள். 15,625 பெருக்கல் 4 62,500 வருது. 100ஆல் வகுத்தோம்னா 625 ரூபா. இப்போ 625 4ஆல் பெருக்குனா 625 பெருக்கல் 4 2,500 வகுத்தல் 100 25. 25க்கு 4%. ஓர் 25 4 25 100 1. இப்போ 625 25 1 3 5 15க்கு 5 மீதி 1 7 18 1875. 3 25 75 ஓர் 1 1. இப்போ 1950 ப்ளஸ் 1 1951. இதுவும் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின், புத்தகத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு. இங்கே பாருங்கள், அருமையான கணக்குங்க. இங்கே பாருங்கள், இது டிஎன்பிசியில் கேட்ட கணக்கு. 1,200 ரூபாய்க்கு 10% ஆண்டு வட்டியில் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற கூட்டு வட்டிக்கும் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற தனி வட்டிக்கும் அதே அசல் அதே வட்டி விதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தனி வட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? 1,200 பெருக்கல் 10% எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் வகுத்தல் 100. 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 120 ரூபா தனி வட்டி. இது தனி வட்டி. அரை வருஷம்னா ஒரு வருஷத்தில் எத்தனை? அரை வருஷங்கிறது 2. அப்போ 2 வருஷம் கணக்காக மாறிடுச்சு. அப்போ 1,200 10% 2ஆல் வகுத்தோம்னா, ஏன் 2ஆல் வகுக்கிறோம்? அரையாண்டுனா 2ஆல் வகுத்தானே போடணும், அதனால் 5%. 5/100. 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 60. இப்போ 60க்கு எத்தனை சதவீதம்? 5%. 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. 3. 120 ப்ளஸ் 3 123. அப்போ எவ்வளோ வித்தியாசம் வருது? 3 ரூபா. தனி வட்டி 120 ரூபா கிடைக்குது. அரை வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டோம்னா 123 ரூபா வருது. அப்போ எவ்வளோ வித்தியாசம் வருது? 3 ரூபா வித்தியாசம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆண்டு மடங்கு இதே தனி வட்டியில் நம்ம போட்டிருக்கோம். கூட்டு வட்டியில் 4 ஆண்டில் ஒரு தொகை 3 மடங்கு ஆகுது. இப்போ ஆண்டு மடங்கு, இது ஆண்டு. அப்போ 4 கூட 4 கூட்டினா 8 12 16. மடங்கு கூட்டு வட்டினா, தனி வட்டினா எல்லாம் ஒன்றா கூட்டணும். கூட்டு வட்டினா இதால் இது பெருக்கணும். 9 9 3 27 27 3 81. இப்போ 16 வருஷத்தில் எத்தனை மடங்காகும்? 81 மடங்காகும். இதே மாதிரி இன்னொரு கணக்கு இருக்கு பாருங்கள். கூட்டு வட்டியில் 2 வருஷத்தில் 2 மடங்காகுது. அப்போ 4 வருஷத்தில் 4 மடங்காகும். 6 வருஷத்தில் 8 மடங்காகும். அப்போ 8 வருஷத்தில் எத்தனை மடங்காகும்னு கேட்குறாங்க. 8 வருஷத்தில் எத்தனை மடங்காகும்? 16. இந்த பக்கம் எது தொடங்குதோ அதாலே கூட்டிக்கங்க. புரியல அப்படின்னா இந்த பக்கம் இதாலே பெருக்கிக்கணும். இங்கே என்ன நம்பர் தொடங்குதோ அதாலே பெருக்கிக்கணும். ஒரு அசல் 12,000 5 ஆண்டில் 2 மடங்கு ஆகுது. 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ 10 வருஷத்தில் 4 மடங்கு, 15 வருஷத்தில் 8 மடங்கு, 20 வருஷத்தில் 16 மடங்கு. 20 ஆண்டுகளில் மாறும் தொகை அசல் 16 மடங்கு ஆயிடுச்சு. அசல் எவ்வளோக்கு? இது 12,000. இப்போ 16 பெருக்கல் 12,000 பெருக்குனா எவ்வளோ வருது பாருங்கள். 10 16 160 2 16 32. 1,92,000 ரூபா மாறிடு. இங்கே பாருங்கள். அடுத்தது ஆண்டு கணக்கு. இது மாறி இருக்குது, இடம் மாறி இருக்குது. இருந்தாலும் சரி, ஆண்டு கணக்கு
அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில்? ஒரு சாதாரணமாக போட்டுறோம் பாருங்கள். 4400, 4857, 11 அடிக்கிறேன். 4 11 44, இதையும் 4 11 44, மீதி 4 4 11 44, மீதி 1. இங்கே 1ங்க, இது ஒரு 11 11. இங்கே 400 இருக்குது, இங்கே 441 இருக்குது. இது எதனோட ஸ்கொயர் நம்பர்? ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் வர வைக்கணும். 20 ஸ்கொயர், இது 21 ஸ்கொயர். அரை வருஷம் இதை விட்டுருங்க, இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அரை வருஷம், அப்போ 2/2. அப்போ எத்தனை வருஷத்தில் இது இந்த தொகை மாறும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் மாறிடும். அடுத்த கணக்கு போயிடுமா? ஒரு தொகை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான முறையில் 2 ஆண்டுகளில் 1.69 மடங்காகிறது. அந்த புள்ளியை தூக்கிடுவோம். 13 ஸ்கொயர் தான் 1.69. அப்போ 1.3 ஸ்கொயர் தான். இங்கே 2 வருஷம் கொடுத்துருந்தா இங்கே ஸ்கொயர்லாம் இதை மாற்றணும். 2 வருஷத்தை தவிர வேறு எந்த கணக்கு இல்லை. 3 வருஷம் 4 வருஷம் கணக்கெல்லாம் இல்லை. அப்போ ஸ்கொயர் 1.3 ஸ்கொயர் -1 பெருக்கல் 100. அப்போ 0.3, 1.3ல் 1 கிடச்சிடுமா? 0.3 பெருக்கல் 100. அப்போ எத்தனை சதவீதம்? 30%. அடுத்த கணக்கு இதே மாதிரிக்கும் பாருங்கள். 2.25, 2 வருஷத்தில் 2.25 மடங்காகுது. அப்போ 1.5 ஸ்கொயராக 2.25. இப்போ 1.5 -1 பெருக்கல் 100. இப்போ 0.5 பெருக்கல் 100. 0.5 100ஆல் பெருக்குனா எவ்வளோ? 50%. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இது கடைசியாக சொல்லித்தரேங்க. பாருங்கள், ஆண்டு மடங்கு வட்டி வீதம் கண்டுபிடிச்சிருவோம். ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் 2 வருடங்களில் 12100 ஆகிறது எனில் அந்த தொகை. இந்த வட்டியை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 10/100 அடித்தோம்னா 1/10. 10 அப்படியே எழுதிக்குவோம். 10 கூட 1 கூட்டினா 11. இவ்வளோ தொகையாக மாறிடுச்சு. இதை அசல்னு வச்சுக்கிறேன், இதை நான் தொகைன்னு வச்சுக்கிறேன். 2 வருஷனால இது ஸ்கொயர் பண்ணுறேன். 100 121. இந்த 100 எப்படி வந்துச்சு? 10 ஸ்கொயர். இந்த 2 எப்படி வந்துச்சு? 2 வருஷம்னா 2, 3 வருஷம்னா 3. இங்கே பாருங்கள், தொகை இது தொகை, இது அசல், இது மொத்த தொகைன்றோம். மொத்த தொகை தான் கொடுத்துட்டாங்க. 12100. மொத்த தொகைக்கு நேராக என்ன இருக்குது? 121. அடித்தோம்னா எவ்வளோ வருது? 1000. இப்போ 100 பெருக்கல் 1000. 100 பெருக்கல் இங்கே பாருங்கள் 1000மா, இது 1. 100 பெருக்கல் 100. 100 பெருக்குனா எவ்வளோ? 10,000. சாதாரணமாக முடிச்சு. ஃபார்முலா கிருமுலாலாம் இருக்குது, எதுவுமே வேணாம். பேங்கிங்லாம் இப்படி தான் போடுவாங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2400 ஆனது 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2646 மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து 2000, நம்மளோட நோக்கம் ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பராக வர வைக்கணும். ஸ்கொயர் நம்பராக கியூப் நம்பராக வர வைக்கணும். இப்போ 2400, 2646. இப்போ எதால் அடிக்கலான்னு பாருங்கள். 6ஆல் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 6ஆல் அடிக்கிறேன். 4 6 24. 4 6 24, மீதி 2 24. 4 6 24 1. இது முன்னே தான் போட்டோம். 20 ஸ்கொயர். இது 21 ஸ்கொயர். எத்தனை வருஷம் ஆகும்? இது ஆண்டு தான், அரையாண்டுலாம் இல்லை. எத்தனை வருஷத்தில் ஆகும்? 2 வருஷத்தில் ஆகும். மேலே என்ன ஸ்கொயரில் இருக்குது? 2 வருஷத்தில் ஆகும். பேசிக்காக போட்டு போயிடலாம். கூட்டு வட்டி முறையில் 1200 ஆனது 2 வருஷத்தில் 1200, 3 வருஷத்தில் 1440. இப்போ 2 வருஷத்தில் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்க. அந்த ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். 1 + r/100 p × 1 + r/100. 2 வருஷம்னா 2, 3 வருஷம்னா 3. எவ்வளோ ஆகுது? 1200.
3 வருஷத்தில் 1440. சரி, நம்மளுக்கு 1 வருஷம்தான் வேணும். பெருசுலேருந்து சின்னதாக கழிக்கிறேன்னா இங்கே வகுக்கணுங்க, பின்னத்தில் இருக்கிறத வகுக்கணும். அப்போ 1440 வகுத்தல் 1200. இந்த பிபிஎல்லாம் அடிஞ்சிருங்க, 2 பியும் அடிஞ்சிடும். 1 + r இப்படி எழுதிக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. நான் 12ஆல் அடிக்கிறேன். 12 12 24, 10 12 120. 1 + r/100. r 2 12, I 2 10. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 கூட்டல் r டிவைடட் பை 100. இந்த பக்கம் 6/5ன்னு இருக்குது. பெரிய கணக்குங்க இது. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த 100 இந்த பக்கம் எட்டுன்னு வரேன். 100 + r = 6 × 100 டிவைடட் பை 5. 5 5 25 100. அப்போ 6 20 120. இப்போ r = எத்தனை சதவீதம்? 20%. இது பெரிய கணக்கு. ஏன் சார் இங்கே வந்து இந்த பிபி வகுத்தோம்னா பிபி கேன்சல் ஆகிரும், 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 வந்துடும். இது மேக்ஸ் படி போட்டால் வரும். இங்கே பாருங்கள், அடுத்தது எத்தனை ஆண்டு? ஒன்றும் பண்ணாதீங்க. 1331. இது கியூப் நம்பர், ஸ்கொயர் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இது 10 கியூபு, இது 11 கியூப். அப்போ எத்தனை வருஷம்? n = 3 வருஷம். சாதாரண கணக்கு, சிம்பிளாக. இங்கே பாருங்கள், இதுவும் எத்தனை வருஷம்? 2420. அப்படியே 00 அடிச்சிங்கன்னா வராது. 2ஆல் அடிக்கிறேன். 1000 1 2 1 0. இப்போ பாருங்கள், 00 அடிச்சிட்டேன். இது 10 ஸ்கொயரு, இது 11 ஸ்கொயர். அதாவது என்னென்னு வந்துடுச்சு? 100:121. அப்போ n = எத்தனை வருஷம்? இந்த மேலே என்ன இருக்குதோ அதானே, 2 வருஷம். இங்கே பாருங்கள், 2 வருஷத்தில் இந்த தொகை இவ்வளோ மாறிச்சு. வட்டி என்னன்னு கேட்குறாங்க, வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. 2 வருஷத்தில் இப்போ 12,000 ரூபாய் இருக்குது, 13,230 ரூபா மாறுது. இதுக்கு வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. நான் 3ஆல் வகுக்கிறேன். 4 12 0 0 0. 4 12 4 12 1 3 0. இந்த 00 அடிச்சிட்டேன். இப்போ 441. 2 வருஷம்னா ஸ்கொயரில் வருதான்னு பாருங்கள். வந்துடுச்சு. 20 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் ஸ்கொயர் வந்துடுச்சு. நம்மளுக்கு தேவையானது இது எது? வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. இப்போ 20ல் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்குது. அப்போ 20ல் 1 அதிகமாகிடுச்சு. பின்னத்தை சதவீதமாக மாற்றினா எதான் பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். 1 20 20, 5 20 100. அப்போ ஆன்சரு 5%. எவ்வளோ சாதாரணம் முடிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், எத்தனை ஆண்டு? அரையாண்டுக்கு ஒரு முறை. 3375 ரூபா என்னவா மாறிடுச்சு? 4096 ரூபா மாறிடுச்சு. இது கற்றுக்கிறதுக்கு சில பேர் கடினமாக இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. 3375 4096 ரூபா. ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் தெரியணும். இது ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரான்னு பார்த்துருவோம். 3375 இங்கே 5ல் முடிஞ்சிருக்குது. கியூப் நம்பரா இல்லையான்னு பார்ப்போம். 15 கியூப் தான் 3375. 4096 6ல் முடிஞ்சிருக்குது. 6 16 கியூப் தான் 4096. இது 15 கியூபு, இது 16 கியூப். ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கோம். அரையாண்டுக்கு ஒரு டைம். அப்போ இது 15 கியூப்னு வந்துடுச்சு, இது 16 கியூப். அரையாண்டுக்கு ஒரு டைம்னா 2ஆல் வகுக்கணும். 3 2ஆல் வகுத்தோம்னா 1/2. அப்போ எத்தனை வருஷம்? 1.5 வருஷத்தில் 3375 4096 மாறிடுச்சு. சரி, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சும்மா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. மடங்கு ஆண்டுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. கூட்டு வட்டியாக இருந்தால்
தனி வட்டியாக இருந்தால் இது, கூட்டு வட்டியாக இருந்தால் இது. இதை நான் ஃபார்முலா யூஸ் பண்ணாமே உங்களுக்கு போட்டு காட்டேன். ஆண்டு மடங்கு எங்கே இருக்குது கணக்கு அப்படின்னா, எங்கே இருக்குது கணக்கு பாருங்கள். 1200 போட்டது அங்கே பாருங்கள். ஆண்டு மடங்கு கணக்கு 3 கணக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். சரி, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். 2 வருஷம்னா ஒரு ஃபார்முலா மெமரி தான் பண்ணணும், பண்ணிக்கோங்க. 2 வருஷம். 3 வருஷம்னா ஒரு ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க. 4 வருஷம் இது கொஷின் பேப்பரில் கேட்பாங்க, இதையே மெமரி பண்ணிக்கோங்க. pi² × 6 + 4i + i². இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கணக்கு 2 வருஷம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 3000 ரூபாய்க்கு 10%. அப்போ 3000 2 வருஷம்னா இப்படி எழுதிக்கோங்க. 10% 2 டைம் எழுதிக்கோங்க. 2 வருஷம்னா மட்டும் இப்படி எழுதிக்கோங்க. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 0 இந்த 0 2 0 கேன்சல். மீதி எது மட்டும் இருக்குது பாருங்கள், 30. சாதாரண கணக்கு, சாதாரணமாக சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அடுத்தது அரையாண்டு. 1 வருஷம். 1 வருஷத்தில் எத்தனை அரையாண்டுக்குது? 2 அரையாண்டுக்குது. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? 2 வருஷ கணக்காக மாறிடுச்சு. ஆண்டு வட்டியில் இருக்குது. அப்போ எதால் வகுத்துடணும்? 2ஆல் வகுத்துடணும். 1%. 5000 2 வருஷம்னா எப்படி எழுதுவோம்? 1/100 பெருக்கல் 1/100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 1 50 50 2 50 100. 1/2 1/2 0. 1/2 காசு எங்கேயும் இல்லை, 50 பைசா. இங்கே பாருங்கள், அசல் கண்டுபிடிக்கிறது. 2 ஆண்டில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இதே உள்ள வித்தியாசம் 25 ரூபா. அப்போ வித்தியாசம் 25. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அசல் தெரியாது. 4%. 4/100 பெருக்கல் 4/100. 1 நாள் 4 25 நாள் 100. 1 நாள் 25 நாள் 100. P = 25 பெருக்கல் 25 பெருக்கல் 25. 25 பெருக்குனா 625 பெருக்கல் 25. 625யும் 25யும் பெருக்குனா என்ன வருது பாருங்கள். 5 25 மீதி 2 2 5 10 12 31. 2 10 5 6 12 5 2 3 5 1. 15,325 ரூபா அசல். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 3 வருஷத்துக்கு. இதில் 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு முன்னையே போட்டோம் 10,000 ரூபா. 5% 5/100 பெருக்கல் 5/100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் 25. வட்டி சதவீதம் கேட்குறாங்க பாருங்கள். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. 15,000 ரூபாய்க்கு 2%. வட்டி தெரியாது. 6/100. 6/100 எத்தனை வருஷம்? 2 வருஷம். அதனால் இப்படி எழுதிட்டான். இதெல்லாம் பெருக்குனா எவ்வளோ? 96 வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 0 0 கேன்சல் பண்ணிவிடும். 3 50 150. 2 50 100. 6 பெருக்கல் 6 = 96 பெருக்கல் 2 பெருக்கல் 3. 96 2 3 வர மாதிரி எழுத முடியுமா? எழுதலாம். 16 பெருக்கல் 6 பெருக்கல் 6. இங்கே 6 = பாருங்கள். 16 எப்படி எழுதலாம்? 4. 2 6க்கு 1 6. இல்லை எனக்கு புரியல சார் அப்படின்னா இப்படி எழுதிக்கங்க. 4 பெருக்கல் 4 பெருக்கல் 6 பெருக்கல் 6. எல்லாரும் 6 6 1 6 தான் வேணும். அப்போ ஒரு டைம் வர மாதிரி எழுதிட்டோம்னா 6 = எத்தனை சதவீதம்? 24%. இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு கணக்கு அசல் கண்டுபிடிக்கிற கணக்கு போடல, வாங்க போட்டோம். இது புத்தகத்தில் இருக்க கணக்கு. 3 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? இங்கே பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. 3 வருஷத்துக்கு பாருங்கள் அசல் கேட்குறாங்க. நம்ம 3 வருஷம் கொடுத்தா எப்படி எழுதுறது? அசல் தெரியாது. R/100 அதான் 15/100 பெருக்கல் 15/100. 3 வருஷம்னா 3 கூட்டல் என்ன 6 வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும்.
ப்ளஸ்ஸு போட்டு எழுதணும். இதெல்லாம் பெருக்குனா எவ்வளோ வந்துருச்சு நம்மளுக்கு? 1134 ரூபா வந்துருச்சு. இப்போ அடிக்கிறேன். 3 5 15 25 100 3 5 15 25 100 3 5 15 25 100 பி இன்ட்டு 3/20 பெருக்கல் 3/20 3 20 60 63/20. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இதையும் பறிக்கணும். 3 20 60 63/20 1134. இப்போ பெருக்கல்லாம் ஒரு பக்கமும் சமத்துக்கு அந்த பக்கம் இருக்கு பாருங்க. பி மட்டும்தான் வேணும். நான் இப்படி வச்சுக்கிறேன். 1134 வகுத்தில் இருக்கிறதெல்லாம் சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். டிவைடட் பை 3 பெருக்கல் 3 பெருக்கல் 63. ஓர் 3 3 9 மீதி 2 7 21 மீதி 2 8 24. மறுபடியும் 3 அடிக்கிறேன். ஓர் 3 2 6 6 18 எல்லாம் அடிச்சிட்டேன். ஓர் 63 63 2 63 126. இப்போ ரெண்டெல்லாம் பெருக்கிறேன். 2 2 4 4 2 8 8 2 16. எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ. அப்போ ஆன்சர் 16,000. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எந்த கணக்கு கொடுத்தாலும் போடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. நீங்கள் நல்லா பார்த்துட்டு வாங்க. தெரியல புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை சார்கிட்ட சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். தேங்க்யூ.